தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல், களியாவூர் ஆகிய பகுதிகளில் தாமிரபரணி ஆறு கரை புரண்டு ஓடி தூத்துக்குடி மாவட்டத்தின் புன்னக்காயல் பகுதியில் அந்த கடலில் சேரும் இடமாக உள்ளது. இந்த இடத்தில் தற்போது தாமிரபரணி ஆற்றில் தற்போது 75,000 கன அடி தண்ணீர் வேகமாக பாய்ந்து சீறி வருகிறது. தற்போது நெல்லை மாவட்டத்தில் கடனா நதி, ராமா நதி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த அணைக்கட்டுகளில் தண்ணீர் முழுவதும் நிரம்பியதால் அங்கு அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே நேரடியாக சுமார் 20,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டு நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலக்கிறது. இது போக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் முக்கியமான ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்பகுதியில் உள்ள ஆபத்தான இடங்களில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரையும் மீட்டு அந்த பாதுகாப்பான இடங்களுக்கும் நிவாரண முகாம்களுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீவைகுண்டம் கிளை சிறையில் உள்ள 25 கைதிகள் பாதுகாப்பு கருதி ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையில் சிறை முழுவதும் தண்ணீர் நிரம்பிய காரணத்தினால் அந்த கைதிகள் அனைவரும் பாதுகாப்பாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தூத்துக்குடி ஏரல் தாம்போதி பாலத்தில் வெள்ள நீர் செல்வதால் அந்த பகுதிக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் வரண்டியவேல் என்ற பகுதியில் வெள்ள நீர் செல்வதால் அந்த பகுதியும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாமிரபரணி ஆற்று கடலில் கலக்கும் பகுதியான புன்னக்காயல் பகுதி, அதாவது நேற்று இரவு பௌர்ணமி தினம் என்பதால் அந்த பகுதியில் மழை நீரானது கடலில் சென்று கலக்கும் இடத்தில் அந்த பௌர்ணமி நடந்தது என்பதால் அந்த தண்ணீர் உள்வாங்குவதற்கு கடினமாக இருந்தது. இதனால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே அந்த தண்ணீரை தோண்டிவிடும் நிலையில் ஈடுபட்டனர். மேலும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி பகுதியில் உள்ள முதுமக்கள் சாலைகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தது. மேலும் அந்த வல்லநாடு பகுதியில் அகரம் என்ற கிராமம் முற்றிலுமாக வெள்ள நீரானது சூழ்ந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு வரும் அந்த பொதுமக்கள் அனைவரும் அந்த ஊருக்கு செல்ல முடியாமலும் அந்த உள்ளே வசிக்கும் மக்கள் வெளியே வர முடியாமலும் முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆழ்வார் திருநகிரி, கொங்கராயங்குறிச்சி ஆகிய பகுதிகளில் மழை நீரானது உள்ளே புகுந்தது. இந்த பகுதியில் ரெட் சோன் என அழைக்கப்படும் ஸ்ரீவைகுண்டம் அருகே சிவராமமங்கலம் என்ற கிராமம் தற்போது தண்ணீர் உள்ளே ஏறி வருகிறது. இதனால் அந்த பகுதி மக்களும் அந்த பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பானு.